புளியோதரை புராணம் ரெஃப்ரிஜிரேட்டர் கண்டுபிடிக்கும் முன்பே தமிழன் வச்சு வச்சு சாப்பிட்டது புளி சாதத்தை தான். ஒரு வாரம் ஆனாலும் கெட்டாது. அக்காலத்தில் வெளியூர் பயணங்களில் நம் கால்களே டாக்ஸியாக இருந்த காலத்தில் நம் பாட்டன்களின் பசியை போக்கிய வழிச்சோறு என்பது புளிச்சோரே என்பது 100 விழுக்காடு உண்மை. எப்போதும் சுவை மிகுந்த உணவுகளின் பட்டியலில் டாப் 5இல் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு உணவு புளியோதரை. உப்பு, இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, கசப்பு என 6 சுவைகளும் உள்ள உணவு புளியோதரை. இதன் நிறத்திலேயே அதன் தரத்தை அறிந்துவிடலாம். இதன் புராணம் மிகச் சுவையானது. புளியோதரைக்கு மணமும் நிறமும். 2 கண்கள். முதலில் புளியோதரைக்கு வடிக்கும் சாதத்தின் பதம் மிக முக்கியம். அது புதுமண தம்பதியர் போல பின்னி பிணைந்து குழைந்து இராமல் திருமணமாகி 10 ஆண்டுகள் ஆன தம்பதிகள் போல சற்று ஒட்டியும் ஒட்டாமலும் இருக்கும் பதமே சாலச் சிறந்தது. அடுத்து நிறம். புளியோதரை ஆழ்ந்த மஞ்சளில் இருப்பது மிகச் சிறப்பு. சாதத்தை வடித்து ஆறவிட்டு பயன்படுத்துதல் புளியோதரைக்கு சரியான சமையல் முறையாகும். அடுத்து எண்ணெய். நீங்கள் பில்கேட்ஸ் குடும்பமாக இருந்தாலும் எண்ணெய்க்கு பதிலாக நெய் எல்லாம் சேர்க்கக்கூடாது. நல்லெண்ணெய் என்னும் ஏக பத்தினியை மட்டும் ஏற்றுக்கொள்வான் இந்த புளியோதரை என்னும் ராமச்சந்திரமூர்த்தி. அதிலும் செக்கில் ஆட்டிய புனிதவதி எண்ணெய் எனில் எந்த சீரும் வாங்காமல் சிறப்பாக இணைவான் இவன். அடுத்து புளி. நேற்று முளைத்த புதுப்புளி கூடாது. பழம்புளியே புளிக்காய்ச்சல் செய்வதற்கு மிகச் சிறந்தது. புதுப்புளியில் புளியோதரை புளிக்கு பிறந்த பூனையாகிவிடும். பழம்புளியில்தான் அது புளியாகும். அடுத்து மிளகாய். நல்ல தரமான வதக்கும் போதே நெடியேறும் காரசார காய்ந்த மிளகாய்தான் பெரும் சிறப்பு. அடுத்து இதற்கு மிகுந்த சுவை சேர்ப்பது நிலக்கடலை பருப்புகள். நிலக்கடலையும் புளியோதரையும் நல்ல நண்பர்கள். நல்லெண்ணெய் கமகமக்க ஒரு வாய் அள்ளிச் சுவைக்கையில் வாயில் அரைபடும் புளியோதரையின் நிலக்கடலை 10 பாதாம் பருப்புகளுக்குச் சமம். புளியோதரைக்கு மிகப் பொருத்தமான சாம்பார் எதுவெனில் துவரம் பருப்பு போட்ட மெல் இனிப்பில் சின்ன வெங்காயம் அல்லது சிவப்பு பூசணி சாம்பார்தான். கத்திரிக் காய் சாம்பாரை விட எண்ணெய் புளி கத்திரிக்காய் வதக்கல் இன்னும் பிரமாதம். இஞ்சி, பருப்பு, புதினா, கடலை, நவதானியம் இப்படி தேங்காய் சேர்க்காது புளி சேர்த்து அரைக்கும் துவையல்கள் நீண்ட நாள் உபயோகத்திற்கு. பொட்டுக்கடலை தேங்காய் வைத்து அரைக்கும் துவையல் இன்ஸ்டன்ட் சுவர்க்கம். மதுரையில் சித்திரான்னங்களுக்கு பேர் போன சவுராஷ்டிரா சமூக நண்பர்களுடன் பழகிய போது அவர்கள் வீட்டில் செய்யும் புளியோதரைக்கு கருப்பு கொண்டை கடலை சுண்டலை தந்தார்கள். அஸ்வாரஸ்யமாக சாப்பிட்டால் சுவை ஆஹா அள்ளியது. கூடவே இஞ்சி மிளகாய் சட்னி. வேறு 1000 தான் புளியோதரை வீட்டில் செய்தாலும் பெருமாள் கோவில் புளியோதரையின் தரமே வேறு. ஒரு பெண் புகுந்த வீட்டில் இருந்து தன் தாய் வீட்டிற்கு 1 மாதம் விடுமுறையில் வந்தது போல புளியோதரையின் தாய்வீடு பெருமாள் கோவில். அங்கு வந்துவிட்டாலே அதற்கு ஒரு தனி ருசி வந்துவிடும். திருப்பதி, மயிலை, திருவட்டார் முதலிய பெருமாள் கோவில் புளியோதரைகளுக்கு நான் ஹேமநாத பாகவதர் பாண்டிய நாட்டிற்கு அடிமை என எழுதி தந்தது போல எழுதித் தரச் சொன்னால் கொஞ்சமும் தயங்காமல் மனதார எழுதித் தருவேன். என் பாட்டியின் ஸ்டைல் சிறிது சுண்டை வத்தல் நன்கு வதக்கி அதை இடித்து தூவுவது. பெருமாளே வந்து கையேந்தும் பக்குவத்தில் மிக பிரமாதமாகச் செய்வார் புளியோதரையை. புண்ணியச் சோறு என்பார். கல்யாண சமையல் சாதம் என்ற மாயாபஜார் படப்பாடல் வரிகளில் புளியோதரையில் சோறு மிகப் பொருத்தமாய் சாம்பாரு போல அருமையான புளியோதரை கிடைத்துவிட்டால் நாம் எல்லாருமே கடோத்கஜன்கள் தானே.